சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பகுதியில் வசித்து வருபவர் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண். இவர் சர்மா நகர் பகுதியில் உள்ள ஸ்டீல் கம்பெனியில் வேலை செய்து வரும் நிலையில் இவரது கணவர் மனநிலை பாதிக்கப்பட்டு உள்ளதால் வீட்டில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் 17 வயதில் ஒரு மகனும் 15 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். மகள் 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பு சரியாக வராத நிலையில் வீட்டில் இருந்து வருகிறாள். இந்த சிறுமி அதிக நேரம் செல்போனை பயன்படுத்தி வந்துள்ளார். இது பற்றிய சிறுமியின் தாய் கேட்டால் வாக்குவாதம் தான் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த சிலர் சிறுமியின் வீட்டுக்கு வந்து உனது மகள் கர்ப்பமாக இருப்பதாகவும் அதற்கு எங்கள் மகன் தான் காரணம் என அவள் அனைவரிடமும் கூறுகிறாள். உனது மகளை கண்டித்து வை என கூறி சண்டை போட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த தாய் உடனடியாக சிறுமியை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனை செய்துள்ளார். அப்போது சிறுமி 5 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்த நிலையில் விசாரணையில் 8 மாதமாக செல்போனில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புளியந்தோப்பு வஉசி நகர் பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுவனுடன் பழகி வந்ததும் அந்த சிறுவன் சிறுமியின் வீட்டில் யாரும் இல்லாத போது அடிக்கடி வந்து சிறுமியுடன் ஜாலியாக இருந்ததும் தெரிந்தது. மேலும் சிறுவனின் வீட்டில் ஆட்கள் இல்லாத போது அழைத்து சென்று அங்கும் ஜாலியாக இருந்துள்ளான். இதுகுறித்து புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் தாய் புகார் செய்துள்ளார். போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.